நம்ம ஆண்டவர் விட்டு ஓடிக்கிட்டே இருக்கோம் ரொம்ப நாள் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் சில சூழ்நிலைகளை கொண்டு வருவார். ஏதோ ஒரு நெருக்கம் வந்தனால கூட இந்த கேம்புக்கு நீங்கள் சைன் அன் பண்ணி வந்திருக்கலாம். யாருக்கிட்ட சரி செய்யணுமோ ஒரு சரி செய்வாருங்க. லாபான் பயங்கர கோபத்தில் வரான். ஆனால் ஆண்டவர் சொல்றார், மகனை அவனை தொட்ட நீ செத்த. பாருங்க, மற்றவங்க உங்களுக்கு என்ன வேணா செய்யலாங்க, நீங்க தீமை நினைக்கலன்னா உங்களுக்காக யார் வந்து நிப்பா? ஆண்டவர் வந்து நிப்பாருங்க. முப்பத்தி 1வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. பின்பு லாபானுடைய குமாரர், எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக் கொண்டான் என்றும் எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தை நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். போதும் பாருங்க, இப்ப மாறிடுச்சு. லாபானோட முகநாடி என்ன ஆயிடுச்சு? மாறிடுச்சு. பசங்க வந்து ஒரு பிட்டை போட்டாங்கப்பா, அவனுக்கு தான் நிறைய வருது போல இருக்கு. ஏன்னா நிறைய நேரம் மாத்துறாங்க. இந்த குட்டி வரி போட்டதெல்லாம் உன்னோடது, வரி இல்லாததெல்லாம் என்னோடது, இப்படின்னு சம்பளத்தெல்லாம் மாத்துறாங்க. ஆனால் யாக்கோபு மேலே ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருந்தாரு. யாக்கோபு மேலே ஆண்டவர் வந்து ஒரு கிருபை வச்சிருந்தனால அவன் கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் என்ன ஆகுது? ஆசிர்வதிக்கப்படுது. அதனால இவனோட மந்தையில் எல்லாமே, அது வரி போட்டது தான் உன் சம்பளம்னா வரி போட்டதா வருது, புள்ளி போட்டது தான் உன் சம்பளம்னா புள்ளி போட்டதா பிறகுது இவனுக்கு இல்லை. அப்போ லாபானுக்கும் அவனுடைய பையனுங்களுக்கும் வந்து புரியவே மாட்டேங்குது. அவங்களுக்கு மொத்தமாக கூட சேர்த்து பார்த்தா லாபான் வந்து இடையில பேசி எல்லாத்தையும் பிரித்து விட்றான். அப்போ நம்ம உன் பையனோடதெல்லாம் நீ 3 நாள் பிரயாண தூரமாக பிரித்து விட்றான். நீ அங்கே இரு, இவன் இங்கே இருக்கட்டும். பார்த்தா அவனோட மந்தை பெருசாகிக்கிட்டே போகுது. அப்போ வந்து அப்பா கிட்ட சொல்கிறாங்கப்பா, என்னப்பா அவன் தான் பெருத்துட்டு போகிறான், நம்மளோடதெல்லாம் அழியுது, நம்மக்கிட்ட வந்தனால தான் அவன் வந்து இவ்வளோ சம்பளம் நம்ம தான் ஏற்படுத்தி கொடுத்தோம், நம்ம தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்தோம், நம்ம தான் ஆட்டு மந்தை கொடுத்தோம் அவனுக்கு, இன்றைக்கி அவன் பெரிய ஆளாக இருக்கிறான் அப்படின்னு லாபானுக்கு முகநாடி என்ன ஆகுது? சொந்த பிள்ளைகளை தான் திருமணம் பண்ணி கொடுத்துருக்குறாப்புல. ஆனாலும் இன்றைக்கு எப்படி மாறுது? அது ஒரு பகையாக மாறுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். பாருங்க, அதனால ஒரு இடத்துல நம்மளுக்கு அந்த பிரச்சனை டென்ஷன் வருது அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து அந்த இடத்துலேருந்து நகர்றது, அது ஒரே உறவாக இருந்தாலும் சொந்த அப்பா தான். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த முதல்ல போகும்போது நல்லா இருக்கும் இல்லை, நல்லா இருக்கும். ஆனால் போக 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 இப்போ பெங்களூரில் ஒரு கேஸ் இல்லை, அவங்களும் திருமணமாகி ஒரு 3 இயர்ஸ்க்குள்ளே இருக்குது. நான் அந்த பையனை பெங்களூரில் பார்த்தேன். திருப்பி ஒரு விஷயத்துக்காக கால் பண்ண, எங்கடா இருக்கேன்னா சென்னையில் இருக்கேன் அப்படின்னா. ஏன் உன் ஒய்ஃப் பெங்களூரில்? இல்லை, அது ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? என் ஒய்ஃப் எங்கள் அம்மா அப்பா, அவங்க அம்மா அப்பாலாம் கூட இருக்கணுன்றாங்க, அவங்க அப்பா அம்மா எங்களை மதிக்க மாட்டேன்றாங்க என்ன. ஸோ அதனால் நான் கிளம்புறேன், என் கூட நீ சென்னைக்கு வான்னு சொல்கிறேன், என் வீட்டுக்கு என் ஒய்ஃப் வரமாட்டேங்கிறா, அதனால நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து நான் கிளம்பி வந்துட்டேன், மதிக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு. ஸோ அந்த மரியாதை போய்விடுகிறத நம்ம பார்க்குறோம் இல்லை. ஸோ யாக்கோபு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு ஆண்டவருடைய இடத்துக்கு போகவே இல்லை. ஆண்டவரோட சத்தம் கேட்குறதோ, ஆபிரகாம் ரொம்ப ஆண்டவர்கிட்ட பேசுகிறவராக இருந்தார், ஈசாக்கும் பேசுகிறவராக இருந்தார். ஈசாக்கும் ரெபேக்காலாம் குழந்தை இல்லைன்னா போய் ஜெபிக்கிறாங்க. ஸோ அவங்க ஆனால் யாக்கோபுக்கு ரொம்ப 3rd ஜெனரேஷன் கிறிஸ்டியன். நம்ம கூட அப்படி தான் இருக்கோம், நம்ம வெறும் பேரளவு கிறிஸ்டியன். நான் இன்னைக்கு ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தேன். ஐ வாஸ் டாக்கிங் டு ஃபியூ பீப்புள். அங்கே எல்லாமே கொஞ்சம் நாங்கள் எல்லாம் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு. சரி அப்படியா, பென்டிகாஸ்டல் கிறிஸ்டியன் அப்படின்ச்சு. மிசோராம்லேருந்து வந்திருக்கேன் நான். ஐ எம் எ பென்டிகாஸ்டல் கிறிஸ்டியன். அப்போ நான் கேட்டேன், டு யூ ரீட் யோர் பைபிள்? No, I don't have my Bible. I kept my Bible in my home in Mizoram அப்படின்ச்சு. என் வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன் நான். அப்போ நான் என்னென்னா ஆண்டவர் முக்கியமே இல்லை. நான் சொன்னேன், யூ சே யூ ஆர் அ பென்டிகாஸ்டல். யா வி ஆர் பென்டிகாஸ்டல். இன் மிசோரம் 98% ஆஃப் தேம் ஆர் கிறிஸ்டியன்ஸ். எல்லாரும் கிறிஸ்தவங்க தான் நாங்கள். ஆனால் பைபிள் வாசிக்க மாட்டோம், ஜெபம் பண்ண மாட்டோம், ஆண்டவரோட ஒரு தொடர்பு இல்லை. ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி நான் கேட்குறேன் இல்லை. யாக்கோபு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கோமா? நம்மளுடைய ஹி வாஸ் அ வெரி பிஸ்னஸ் கை. அவன் தொட்டதெல்லாம் என்ன பண்ணுது? அழகாக விளங்குது. இதில் ஒரு டாக்டிக்ஸ் வேற இடையில பண்ணுறான். அது ஒரு தரிசனமாக ஆண்டவர் காமிக்கிறார். அதாவது ஒரு தோல் பட்டையை உரித்து அதை போடுறான். அந்த தண்ணி இருக்கிற இடத்துல குடிக்க வரும்போது அந்த ஆடுலாம் பொலியும் போது அதை பார்த்தா சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகுது. என்ன கான்செப்ட் தெரியல, பட் ஆண்டவர் அவனுக்கு ஒரு தரிசனம் காட்டினால அதெல்லாம் செய்கிறான். ஸோ ஏதாவது ஒன்று செஞ்சு எப்படியாவது ஹி வில் வின். ஓகே, அந்த சுயத்தின் மேலே வந்து நம்பிக்கை இருக்கும்போது தேவன் மேலே நம்ம நம்பிக்கை வைக்க முடியாது.
ஒன்று என் மேலே, என் திறமை மேலே, என் வேலை மேலே, இல்லை எனக்கு என்னை சுற்றி இருக்கிற ஒரு 10 பேர் ஒரு டீம் மேலே, இல்லை என்னை 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 இவங்கெல்லாம், இல்லை எங்கள் சொந்தக்காரங்க மேலே, எங்கள் பங்காளிக மேலே, இப்படியே நம்ம போயிட்டு இருந்தோன்னு வைங்களேன், ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் வச்சுருக்க திட்டம் என்ன ஆகாது, நிறைவேறாது. யாக்கோபு இப்படி தான் போயிட்டு இருந்தார். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா ஒரு லெசன் கற்றுக் கொடுக்குறாரு. அங்கே கடின உழைப்புனா என்ன, என்டியூரன்ஸ்னா என்ன, அங்கே போய் ஏமாத்துறான், லாபான் ஏமாத்துறான்னு தெரியுது. ஏன்னா இவன் ஏமாத்துக்காரன், நம்மளை வச்சு செய்கிறான், ஏமாத்துறான், 10 தடவை என் சம்பளத்தை மாத்துறான், எல்லாம் பண்ணுறான்னு தெரியுது. ஆனால் பொறுமையாக இருக்கான். ஏன்னா குடும்பம் ஆயிடுச்சு, இப்போ கிளம்பி போயிட முடியாது. 2 பொண்ணுங்க, இவரோட பொண்ணுங்க, இல்லை இவ்வளோ பிள்ளைங்க, 11 பிள்ளைகள் ஆயிடுச்சு, ஆடு மாடுகள்லாம் இருக்குது, டக்குன்னு கிளம்ப முடியல. அதனால் ரொம்ப பொறுமையை கற்றுக் கொடுக்கிறார் ஆண்டவர், இல்லை? ஸோ ஆனால் ஒரு சமயம் வரும்போது திரும்ப ஆண்டவர் பேசுகிறார். பாருங்கள், ஆண்டவர் எப்போ பேசுகிறார்? முதல்ல எங்கேருந்து கிளம்பும் போது பேசினார்? பெயர்செபாலேருந்து கிளம்பி பதானாராமுக்கு போகும்போது வழியில் பேசுகிறாரு. இடையில ரொம்ப பேசலை, இடையில வெறும் லெசன் தான் அவரோட வாழ்க்கையில். எப்பயாவது இந்த பையன் வருவானான்னு பார்க்குறாரு, இடையில கொஞ்சம் தரிசனத்தின் மூலமாக பேசுகிறாரு, இடையில கொஞ்சம் யாக்கோபும் அப்பப்போ ஜெபம் பண்ணிக்கிறாரு. ஆனால் என்னென்னா அதான் அந்த ஒரு முழு ட்ரஸ்ட்டு போகல. ஆனால் இப்போ வந்து யாக்கோபு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் யாக்கோபு கிட்ட ஆண்டவர் திரும்ப பேசுகிறார், இல்லை? நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 31வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பிப்போ, நான் உன்னோடே கூட இருப்பேன் என்றார். நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்றார், இல்ல? இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? திரும்பி ஒரு என்கவுண்டர். போதும், இங்க நீ இருந்துட்ட 20 இயர்ஸ், 20 வருஷம்னா இவ்வளோ பெரிய நாட்கள்ல இப்பதான் கொஞ்சம் சீரியஸா மாறுறாரு. அவர் ஜாலியா இருந்தாரு, 2 பொண்ணுங்க, மனைவி எல்லாம் முடிஞ்சிருச்சு, குழந்தை குட்டி. ஆனா இப்ப யோசிக்கிறார், நான் யாரு? ஒரு அடிமை மாதிரி ஒருத்தர் கீழே நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறாரு. இப்போ கர்த்தர் சொல்கிறார், இப்போ இல்லை, நீ திருப்பி என்ன பண்ணு, கானானுக்கு நீ கிளம்பி போ, நான் கூட இருப்பேன். இப்போ தான் ஆண்டவருடைய சத்தம் அவரோட வாழ்க்கையில் வருது. மனைவிட்டெல்லாம் சொல்கிறாரு, மனைவிகளும் சொல்கிறாங்க, ஆமாம் நம்ம எங்கள் அப்பா ரொம்ப ஏமாற்றிட்டாரு, நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கிளம்பும் போது ஒரு பயம் வருது. ஏன்னா லாபானை பற்றி அவருக்கு நல்லா தெரியும், இல்லை? ஒரு பயம் வரும்போது அங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ரேயர் பண்ணுறாரு அவர், இல்லை? செகண்ட் டைம் இப்போ தான் ப்ரே பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் டைம் எப்போ ப்ரே பண்ணார்னா அங்கேருந்து வரும்போது பெயர்செபாலேருந்து ஒரு டீல் மாதிரி ப்ரே பண்ணுறாரு. எனக்கு சாப்பாடு கொடுத்துருங்க, ட்ரெஸ் கொடுத்துருங்க, 10% நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இப்போ ஒரு ப்ரேயர் பண்ணுறாரு பாருங்க. ஆதியாகமம் 32வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதியாக பிரித்து, ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை முறியடித்தாலும் மற்ற பகுதி தப்பித்துக் கொள்ள இடம் உண்டு என்றான். பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாயிருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பிப்போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே. கூப்பிடுறாரு. இப்பதான் என்ன பண்றாரு? கர்த்தாவே. ஏன்னா லாபான் பின்னால வருவான்னு தெரியும். லாபான் அவன் இடம் விடுவானா? அவன் பிஸ்னஸ் பர்சன், அவன் எப்படின்னா ஒரு பெரிய அரசியல்வாதி மாதிரி லாபான். அவன் ஆளை கூட்டிட்டு நிச்சயமாக என்ன பண்ணுவான்? வருவான்னு தெரியும். இந்த பக்கம் போனால் ஏசா நம்மளை அடிப்பான்னு தெரியும். அப்போது நடுவில் குழந்தை பிள்ளை குட்டி எல்லாம் ஆச்சுன்னா பயம் வருது. இதுதான் இந்த கார்னர் பண்ணுற ஒரு டைம். சம்டைம்ஸ் நம்ம ஆண்டவர் விட்டு ஓடிக்கிட்டே இருக்கோம் ரொம்ப நாள் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் சில சூழ்நிலைகளை கொண்டு வருவார், நெருக்கத்தை கொண்டு வர. சில நேரம் வியாதியாக இருக்கலாம், அது பண கஷ்டமாக இருக்கலாம். இப்போ ஒருவேளை ஏதோ ஒரு நெருக்கம் வந்தனால கூட இந்த கேம்புக்கு நீங்கள் சைன் இன் பண்ணி வந்திருக்கலாம், இல்லை? நான் அப்படி ஓடி இருக்கேன். ஏதோ ஒரு நெருக்கம் இருந்தனால தான் இந்த முகாமுக்கு நம்ம வரணும்னு வந்திருக்கோம். ஆண்டவருக்கு ஏதோ தேடி வந்திருக்கோம். பாருங்கள், யாரும் சொல்ல, கர்த்தாவே நீங்கள் சொன்னீங்களே என் கூட இருப்பேன்னு சொன்னீங்களே, ஜாதியாக்குவேன்னு சொன்னீங்களே, இப்போ தான் வாக்குத்தத்தெல்லாம் ஞாபகம் வருது. ஏதோ பார்த்து செய்யுங்க ஆண்டவரே. இந்த பக்கம் லாபம் என்னுடைய மாமனார் தோர்த்துறான், இல்லை? அந்த பக்கம் போனால் என் ஏசா என்னை அப்போமே கொலை செய்யணும்னு நினச்சான், போக முடியுமா தெரியல, இல்லை? நடுவில் ஒரு பெரிய ஒரு பெனியேலின் அனுபவம் அந்த இடத்துல நடக்குது. ஸோ இந்த இடத்துல வரும்போது தான் அவர் ஜெபித்துட்டு ஏசாக்கு பக்கத்தில் வரும்போது ஏசா கிட்ட சொல்கிறாங்க, சொல்லிட்டோன்னே ஏசா 400 பேரோட வராருன்னு சொல்கிறாங்க, சரியா? அதுக்கு முன்னால் இங்கே பார்த்தீங்கன்னா லாபான் ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்துடுறார். ஆனால் நடுவில் என்ன நடக்குது? லாபான் ஆண்டவர் பேசுகிறார். இங்கே பாரு,
யாக்கோப நீ தொட முடியாது. பாருங்க, நீங்க ஆண்டவரை அந்த ஒரு சின்ன ஜெபம் யாக்கோபு பண்ணனால கர்த்தாவே அப்படின்னு கூப்பிட்டுட்டார்ல, ஆண்டவர் போய் நின்றுட்டார். இது வரைக்கும் எத்தனை தான் ஏமாத்துறவன் தான், ஆண்டவரை தேடலை தான், எதுவா இருந்தாலும் கர்த்தாவேன்னு கூப்பிட்டுட்டான்ல என் மகன் வந்து லாபான் கிட்ட பேசுறார். பாருங்க, நம் தேவன், நீங்க தேவனை நோக்கி கூப்பிடும்போது அது உங்க பண கஷ்டமா இருக்கட்டும், இல்ல உங்க கணவன் மனைவி உறவு பயங்கரமா உடஞ்சி பிரச்சனை நடந்துட்டு, ஒருத்தராவது கூப்பிடுங்க, ஏசப்பா என் குடும்பத்தை காப்பாத்திருங்க அப்படி நீங்க சொல்லிட்டீங்கன்னா அவர் வந்து நின்று உங்களோட எனிமியோட அவர் பேசுவாருங்க. யார்கிட்ட பேசணுமோ பேசுவாருங்க. அவர் யார்கிட்ட சரி செய்யணுமோ அவர் சரி செய்வாருங்க. லாபான் பயங்கர கடுப்புல வரான். என்னெல்லாம் ஏற்கனவே முகநாடியெல்லாம் மாறிடுச்சு, என் பையனுக்கு பதிலாக நீ இவன் செழிப்பாயிட்டான், அது எல்லாத்தையும் வேற எடுத்துட்டு பிள்ளைங்களையும் கூட்டிட்டு போயிட்டான், பயங்கர கோபத்தில் வரான். ஆனால் ஆண்டவர் சொல்றார், மகனை அவனை தொட்ட நீ செத்த, நீ என் பையனை தொட முடியாது அப்படின்னு சொல்றார். ஆண்டவர் நம்மளை எவ்வளோ நேசிக்கிறார்ல. இன்ஸ்பைட் ஆஃப், இன் மிட்ஸ்ட் ஆஃப், எப்படி நம்ம ஒருவேளை நம்ம வழி தவறி போனாலும் அவரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் என்ன பண்றாரு, திரும்பி பார்க்குறாரு. ஏன்னா யாக்கோபு வந்து முதல்ல ஏமாற்றுகிறது அப்படி இருந்தாலும் இந்த 20 வருடத்தில் அப்படி இல்லைங்க. he didn't do anything. அவங்க மாமனாருக்கு அவன் நினச்சிருந்தா என்னவோ செஞ்சுருக்கலாம். he's a very cunning guy. அவன் ஏமாத்துறவன், அவன் ஏதோ பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த ஃபேஸ் ஆஃப் 20 yearsல he didn't do any evil. இல்லை, he has a very good conversation with his father-in-law. ரொம்ப அழகாக அவங்க லாபான் வரும்போது பேசுகிறார் அவர். இல்லை, ஒரு பெரிய கான்வர்சேஷன் பேசுகிறாரு. இல்லை, வாசிக்கலாமா? ஆதியாகமம் 31வது அதிகாரம் 41வது வசனத்துலேருந்து வாசிங்க. இந்த 20 வருஷம் உம்முடைய வீட்டில் இருந்து குமார்த்திகளுக்காகவும் 6 வருஷம் மந்தைகளுக்காகவும் சேவித்தேன். சொல்ல 10 முறை என் சம்பளத்தை மாத்தினீங்க. இதே பழைய யாக்கோபா இருந்தா என்னவோ பண்ணியிருப்பார். ஆனா இப்ப என்னது, மாமனார் ஆயிட்டாரு, சரி நம்ம பிள்ளைகளை கல்யாணம் பண்ணியிருக்கோம், அவருடைய மகள்களை திருமணம் பண்ணிருக்கோம், என்னோட மாமா என்னோட அம்மாவோட கூட பிறந்தவர், ரத்தம், பொறுமையை கற்றுக் கொடுக்கிறார். 10 முறை என்ன பண்றாரு, அவரு கூப்பிட்டு மாற்றும் போதெல்லாம் அவர் வந்து அவர் கன்னிங்கா நடந்திருக்காரு. ஆனா யாக்கோபு அவருக்கு மாறுதல் செய்யாத போது பாருங்க, மற்றவங்க உங்களுக்கு என்ன வேணா செய்யலாங்க, நீங்க தீமை நினைக்கல, நான் உங்களுக்காக யார் வந்து நிப்பா, ஆண்டவர் வந்து நிப்பாருங்க. இல்ல,